ஆனந்தத்தோடே ஆடும் என் கால்கள், ஆனந்தத்தோடே ஆடும். ரிவர்ப் பாடும்போது ரிவர்புக்கு சொன்னார், சொல்லிருங்க. ஆனந்தத்தோடே ஆடும் என் கால்கள், ஆனந்தத்தோடே ஆடும். சொல்லுங்க, ஆனந்தத்தோடே, ஆனந்தத்தோடே ஆடும் என் கால்கள், ஆனந்தத்தோடே ஆடும். That's all. ஆனந்தத்தோடே ஆடும் என் கால்கள், ஆனந்தத்தோடே ஆடும். இப்ப நான் மத்ததெல்லாம் பாடுறேன், ஒன்னும் புரியாது. ஓகே. கண்டாலும் மெத்ரவல்ய கருணை என்னில் சொருங்க, சாங்கு பிழிஞ்செடுத்தன் கரக கழுவி நன்னாய். கண்டாலும் இத்ரவல்ய கருணை என்னில் சொருங்க, சாங்கு பிழிஞ்செடுத்தன் கரகள் கழுவி நன்னாய். ஆளொழிஞ்ச வீடு போல் இருண்ட என் ஆயுசினை ராஜா கோலாகலம் கொண்டு நீரச்சு ஜீவிப்பிச்சை. ஆனந்தத்தோடே ஆடும் என் கால்கள், ஆனந்தத்தோடே ஆடும். சொல்லுங்க. சேஞ்ச் தி கிக். இது ஒரிஜினல் சிங்கர் எப்படி தான் பாடி இருக்காரு. நான் ஜான் ஜப்ராஜ் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்லாம் போடுறாரு நினைச்சிடாதீங்க. அந்த இடத்துல ராஜா கோலாகலம் கொண்டு நீரச்சு ஜீவிப்பிச்சை. இது ஒரு ஸ்டைல் ஆஃப் சிங்கிங். என்ன ஒரு மாதிரி த்ரோட் சிக்ன மாதிரி நினைச்சிடக்கூடாது. ஏதாவது ஹால் ஸ்கில்ஸ் கொடுங்கப்பா. ஓகே ஃபைன். ஆனந்தத்தோட ஆடும் நீங்க என் கூட ஜாயின் பண்ணா போதும். The meaning of the song is actually beautiful, you know. கூடே நடந்த கூட்டர் பாதி வழி விட்டுட்டோடி, சங்கடத்தால் ஸ்தம்பிச்சு ஒட்டப்பட்டு போயினாலும். அதாவது கூட வந்தவங்க பாதியில விட்டுட்டு ஓடிட்டு நீங்க ஸ்தம்பிச்சு ஒரு இடத்துல தனியா இருந்தாலும். The lyrics, okay. Okay. கூடே நடந்த கூட்டர் பாதி வழி விட்டுட்டோடி, சங்கடத்தால் சம்பிச்சு ஒட்டப்பட்டு போயினாலும். கூடே நடந்த கூட்டர் பாதி வழி விட்டுட்டோடி, சங்கடத்தால் சம்பிச்சு ஒட்டப்பட்டு போயினாலும். அந்த லிரிக்ஸ் வந்துருச்சா? பாதி வழியில இருந்தா இருக்கு. ஓகே ஃபைன். ஓகே, அது தனித்தனியா வரணும். சன்யங்கள் விலாபம் வந்து நிழல் மூடியாலும், ராவிலே ஆனந்தம் என் கண்ணின் முன்பு விளையாடும். என்னைய விட்டுட்டு எல்லாரும் போனாலும், நான் தனியா தனிச்சு போய் ஸ்தம்பிச்சு போய் சோகமா இருந்தாலும், என்னுடைய ஈவினிங் மார்னிங்கா இருந்தாலும், மை மார்னிங் வில் பி டான்சிங். நான் சாயங்காலம் ஒரு மாதிரி டல்லா இருந்தாலும், மறுநாள் காலையில் எந்திக்கும் போது ஆண்டவர் என் சூழ்நிலையை மாத்துவார், நான் மறுபடியும் நடனம் ஆடுவேன். பக்கத்துல சொல்லுங்க, எத்தனை பேரு பக்கத்துல பாதியில விட்டுட்டு போனாலும் அவர் உங்க கூட இருக்கிறாரு? டான்ஸ் ஆடுங்கோ. சத்தமா சொல்லுங்களா, டான்ஸ் ஆடுங்கோ. உங்களை டான்ஸ் ஆட பிப்ளிக்கலா உங்களை டான்ஸ் ஆட வைக்கிறேன். வாரேன். அடுத்து, பூலோகம் உண்டா முன்பே பேரால் என்னே அறிஞல்லே, பண்டு 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 என் பேரு சொல்லி விழிச்சல்லே. Even before the creation of the world you call me by name. அவ்வளவுதான். உலகத்தின் தோற்றத்துக்கு முன்னால நீ என்னை பேர் சொல்லி அழைத்தீர். ஓ பூலோகம் உண்டா முன்பே பேரால் என்னே அறிஞல்லே, பண்டு 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 என் விழிச்சல்லே. பொன்னுதம் பூரான் தண்டை கோடா கோடி தூதருமாய் என்னே தன்னோட கூட கொண்டு போகான் வருணனே. ஆனந்தத்தோடே ஆடும் என் கால்கள், ஆனந்தத்தோடே ஆடும். சொல்லுங்க, ஆனந்த என் கால்கள், ஆனந்த. ஓகே, எவ்வளவு கத்துக்கிட்டாலும் நீங்க ஆனந்தத்தோட ஆடும் மட்டும் தான் பாட போறீங்க. மற்றதெல்லாம் நீங்க முழிச்சிடக்கூடாது. அதனாலதான் மற்றதை நான் சும்மா சொல்லி கொடுத்தேன். I will sing the rest, you just sing the chorus along with me and dance. பரலோகத்துல there are 3 worship teams. If you read Bible, வேதத்தை வாசிங்கன்னா Revelation chapter 4 and Revelation chapter 5. வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 5வது அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. 4 5வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 worship team இருக்கு. எத்தனை worship team? 1 minute I'll start singing. எத்தனை worship team இருக்கு? 3 worship teams. முதல் worship team யாருன்னா ஏஞ்சல்ஸ். சொல்லுங்க, ஏஞ்சல்ஸ். ஏஞ்சல்ஸ் எப்பவுமே பரலோகத்துல ஒரு பாட்டு தான் பாடுவாங்க. only one song. Holy, you are holy, holy. அவ்வளவுதான், வேற பாட்டே மாறாது. பக்கத்துல சொல்லுங்க, டியூன் மாறாது, லிரிக்ஸ் மாறாது, பாட்டு மாறாது. ஏன்னா they don't have the right to change the lyrics. From the beginning of the world till today, from the creation of angels till today, they don't have the right to change the tune and lyrics. அவங்க ஒரு பாட்டு தான் பாடுவாங்க, holy holy.
நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பைபிள் இங்க உள்ள வசனத்தெல்லாம் தூக்கிட்டு வந்து சும்மா என்ன டான்ஸ் ஆடிட்டு பரிசுத்தம் இல்லாம ஹல்லேலூயா ஒழுங்கா கையை உயர்த்தி பரிசுத்தர், அது மட்டும் தான் ஆராதனை. ஓகே, தட் இஸ் ஆல்சோ வர்ஷிப், we are not against it. அடுத்து இது ஏஞ்சல்ஸ் உடைய வர்ஷிப். என்ன வர்ஷிப் இது? அடுத்து இன்னொரு வர்ஷிப் இருக்கு. You deserve the glory and the honor. Lord, you deserve the glory and honor. உமக்கே துதி கனம் மகிமை உண்டாகட்டும். இது யார் பாடுறான்னா பரலோகத்தில் இருக்கிற எல்டர்ஸ் பாடுறாங்க. யார் பாடுறா? If you read Revelation chapter 4, வசனம் சொல்லுது 24 மூப்பர்களும் தங்களுடைய கிரீடங்களை கழற்றி விட்டு சாஷ்டாங்கமாய் தேவனுக்கு முன்பதாக விழுந்து, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரே உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்தையும் நம்ம வர்ஷிப் லீடர்ஸ் கோட் பண்ணுவாங்க. ஆமாவா இல்லையா? ஃபர்ஸ்ட் டீம் ஏஞ்சல்ஸ், அவங்க ஹோலி ஹோலி மட்டும்தான் பாடுவாங்க. செகண்ட் டீம் எல்டர்ஸ், இவங்க என்ன பாடுவாங்க? க்ளோரி, ஹானர், பிரைஸ், இதை தவிர வேணும்னு பாட மாட்டாங்க. அண்ட் தேர் சாங் ஆல்சோ டஸ் நாட் சேஞ்ச். மூணாவது, நீங்க பைபிள் வீட்டில் போய் வாசிங்க. ரெவலேஷன் சாப்டர் 5 இஸ் இன்ட்ரெஸ்டிங். என்னன்னா, இப்போ தூதர்கள் மூப்பர்கள்ட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. எப்பா, பரலோகத்தில் இதுவரைக்கும் 2 வர்ஷிப் டீம் தான் இருந்துச்சு. ஒன்று நம்ம ஹோலி ஹோலி பாடிக்கிட்டு இருந்தோம், ரெண்டாவது நீங்க க்ளோரி ஹானர்னு பாடிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ மூணாவது ஒரு குரூப் பரலோகத்துக்குள்ள என்ட்ரு ஆயிருக்குதா? இதுகள்லாம் யாரு? இப்போ தான் மூப்பர்கள் தூதர்கள்ட்ட ஒரு பதில் சொல்றாங்க. இவர்கள் சகல கோத்திரத்திலிருந்தும் சகல பாஷைக்காரரிலும் இருந்தும் சகல தேசத்திலும் இருந்தும். உங்களுக்கு தெரியும், யூதர்கள் 12 கோத்திரம் மட்டும்தான். இந்த சகல கோத்திரம், சகல பாஷை, சகல தேசம்னு வந்தாலே அங்க புறஜாதிகளாகிய நீங்களும் நானும் மிக்ஸ் ஆயிடுறோம். one minute. இப்போ தூதர்கள் கேக்குறாங்க, who is this group? Because this group is not singing the regular song. இந்த குரூப் வந்து ரெகுலர் பாட்டு பாட மாட்டேங்குதுயா, இது வித்தியாசமா பாடின்னு இருக்காங்களா, இவங்க யாரு? நம்ம நாய்ஸே மேக் பண்ண மாட்டோம். Some people don't believe in noise, you know. Like காலைல கூட Prophet Tijo was preaching to the Chinese congregation. He said, if you don't believe in noise, heaven is not your place, because heaven is full of noise. When John saw the vision from the island, he saw the noise of, he heard the voice of waterfalls. நயகரா பக்கத்துல போயிருக்கீங்களா? எவ்வளவு சத்தம் கேட்கும் தெரியுமா? பக்கத்துல பேசினா கூட கிடைக்காது. இப்போ தூதர்கள் கேக்குறாங்க, who are these people who are making very much noise? இப்போ வந்து எல்டர்ஸ் சொல்றாங்க, இவங்க சாதாரண கூட்டம் அல்ல. இவர்கள் யார் என்றால், நல்ல கவனிங்க, இந்த கூட்டம் சாதாரணமான கூட்டம் அல்ல. இது ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் வாங்கப்பட்ட கூட்டம். தூதர்கள் ரத்தம் சிந்தப்படாத கூட்டம், மூப்பர்கள் ரத்தம் சிந்தப்படாத கூட்டம். யாரு இயேசுவின் ரத்தத்துல மன்னிப்பு இருக்கிறது, எல்லாம் முடிந்தது என்று விசுவாசிக்கலையோ அவங்களால டான்ஸ் ஆட முடியாது, சத்தமா பாட முடியாது. ஸ்ட்ரைட் அடிப்பாங்க, 95 டிகிரில கையை தூக்குவாங்க, காலை தூக்குவாங்க. பாரதி நடிகர்கள் மாதிரி சின்ன சிம்பிள் ஆக்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவர்கள் பாட்டையும் மாத்த மாட்டாங்க, டியூனையும் மாத்த மாட்டாங்க, மலேசியா உருப்படியும் விட மாட்டாங்க. ஆனா மூணாவது ஒரு குரூப் இருக்கு. இந்த குரூப் என்னன்னா, அவர்கள் கூச்சலிட்டு சத்தத்தை உயர்த்தி ஆராதிக்கும் பொழுது தூதர்களுக்கு சந்தேகம், how come only this group is given this privilege? இவர்களுக்கு மட்டும் எப்படி இந்த ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டது? Now the elders said, hey angels, உங்களுக்கு சிந்தப்படாத இரத்தம், மூப்பர்களே எங்களுக்கு சிந்தப்படாத இரத்தம் இந்த புறஜாதிகளுக்கு சிந்தப்பட்டதனால. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அந்த முத்திரைகளை உடைக்கவும் பார்க்கிறார்கள். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்கள், சொல்லுங்க சகல கோத்திரம், சகல பாஷை, ஜனங்கள், ஜாதிகளிலிருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. Only the group which has been redeemed by the blood can sing new songs. Only the group that has been redeemed by the blood of Jesus can dance in the presence of God. அடுத்து தெரியுமா? அடுத்த வசனம் சொல்லுகிறது, எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று பழைய பாட்டை என்ன பாட்டை புதிய பாட்டை, இயேசுவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது என்ற விசுவாசம் யாருக்குள்ள இருக்கோ உங்க கால்கள் ஆடும்.
உங்க வாயில புதிய பாடல் வரும். I don't want angels here. I don't want the elders here. I want people who believe that you have been redeemed by the blood of Christ. இங்க தூதர்களுக்கோ மூப்பர்களுக்கோ இடம் கிடையாது. இயேசுவின் இரத்தத்தினால் வாங்கப்பட்டிருக்கிறோம்ன்ற விசுவாசம் இருக்கிறவங்க. And especially young people, come forward, join me. Let's dance and முன்னால முன்னால முன்னால. ஓ, நல்ல கை தட்டி, வெட்கப்படக்கூடாது. அட வாங்க பாத்துக்கலாம். ஏய், awesome. ஆகந்தாலும் நின்றவள் கருணை என் மேல் சொரிந்து சாந்து பிழிந்தெடுத்த காரகள் கழுவி நன்னாய். கண்டாலும் நின்றவள் கருணை என் மேல் சொரிந்து சாந்து பிழிந்தெடுத்த காரகள் கழுவி ஆனொழிந்த வீடு போல் இருண்ட என் ஆயுசினை ராஜா கோலாகலம் கொண்டு நீரற்றி ஜீவிப்பிச்சை ஆனந்தத்தோடு வால்யூம் மைக் வால்யூம் நல்லா உங்க ஸ்டெப் போடுங்க கொஞ்சம் அழகா. என் கால்கள் கூடை நடந்த கூட்ட பாதி வழி விட்டு தோடி சங்கடத்தால் சமைச்சு ஒட்டப்பட்டு போயினான். கூடை நடந்த கூட்ட விட்டு தோடி சங்கடத்தால் சமைச்சு ஒட்டப்பட்டு போயினாலும் சங்கைகள் விழாவும் வந்து நிழல் மூடும் நாவிலே ஆனந்தம் முன்பு விளையாடும் ஆனந்தத்தோடு என் கால்கள் சந்தோஷமா ஓகே. கிறிஸ்டியன்ஸ் வந்து போய் சொல்ல மாட்டாங்க. I need more volume. I want to be noisier. Thank you. Just increase the volume for the drums and keyboard. I want no young people to be seated, especially old people. The music must move the chairs. Okay. Okay. நம்ம கிறிஸ்டியன்ஸ் வந்து பொய் சொல்லவே மாட்டாங்க, ஆனா பொய்யை பாடுவாங்க. எப்படி? We never lie la, but we sing lie. ஆனந்தத்தோடு ஆடும். ஏக்கா கூட்டம் முடிஞ்சிருமா? முடிஞ்சிரும். கொஞ்சம் கால் ஆடணும், பாடி ஆண்டவரை இன்னைக்கு ஆடுறவங்க எல்லாருக்கும் இனிமேல் டயபெட்டிக்ஸே வரக்கூடாது. இந்த ஜெனரேஷனோட மலேசியன் சர்ச்சஸ்ல வியாதி இல்லாத ஒரு தலைமுறை. கூடை நடந்த கூட்டர் பாதி வழி விட்டு தோடி சங்கடத்தால் சம்பிச்சு ஒட்டப்பட்டு போயினாலும் கூடை நடந்த சங்கடத்தால் சம்பிச்சு சங்கையின் நீலாபம் வந்து நீளம் மூடியாலும் ஆனந்தம் கண்ணி முன்பு விளையாடும் ஆனந்தத்தோடு ஆடும் என் கால்கள் ஆனந்தத்தோடு ஆடும். பண்டு என் பேரு சொல்லி விழிச்சல்ல பூலோகம் வேறாங்கன்னே பண்டு 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 என் பேரு சொல்லி விழிச்சல்ல பொன்னோதம் போதான் நண்டே போடா போடி போடு இன்னே தன்னோடு கூட கொண்டு போகாவா என் கால்கள் லவர் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா, இல்ல பாய் ஃப்ரெண்ட் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா, இல்ல சொந்தக்காரங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னா,
இல்லை நம்பினவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அவங்க எப்படிலாம் சொல்லுவாங்க? கடை கூட்டு போய் ஒரு மைல ஆர்டர் பண்ணிட்டு மச்சான் விட்டுட்டு போயிட்டா மச்சான். இந்த பிரிவெல்லாம் அவங்க சோகமா சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையா? நம்ம கூட்டத்துக்கு எவ்வளவு தைரியம் பாருங்க. கூட நடந்த கூட்டர் பாதி வழி விட்டு தோடி சங்கடத்தால் சம்பிச்சு ஒட்டப்பட்டு. கூட நடந்த கூட்டர் சங்கடத்தால் சம்பிச்சு மலேசியால ஒரு வீடு பார்த்து கொடுங்க. I don't want to go back to India. ஐயோ உண்மையை சொல்றேன். இப்படி ஒரு ஜெனரேஷன் இருக்கும்போது யாரால மலேசியால எழுப்புதல தடை பண்ண முடியும்? சும்மா சொல்லலாம், ஹார்ட்ல இருந்து சொல்றேன். ரொம்ப நல்லா பாடுறீங்க. சங்கடத்தால் ஸ்தம்பிச்சு ஒட்டப்பட்டு